ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாசங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இங்கே மஞ்சமலைக்கு பூங்கொடிக்கு தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அங்கே மாயாண்டி கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக மாயாண்டி வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டுமே இருக்காங்க. இந்த சவுண்டு கேட்ட உடனே அங்க உள்ள இருக்கிற எல்லாருமே அழகரு பூங்குடி அங்க இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து நின்று பார்க்கவும் உடனே அங்க மஞ்சமலை வந்து பயங்கர கோவமா என்னுடைய பொண்ணை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல கத்தவும் உடனே மாயாண்டியும் அங்க நின்றுக்கிட்டு இந்த பாருங்க மாப்பிள்ள, நடந்தது என்னன்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டி சொல்லவும் இதை கேட்ட மஞ்சமலை வந்து கொஞ்சம் கூட பொறுமையா இல்லாம என்னடா கேட்கறது, என்ன கேட்கறது, என்னுடைய பொண்ணுடைய தலையில இவ்வளவு காயப்பட்டிருக்கு பாரு, என்னுடைய பொண்ணை எதுக்காக நீங்க அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலை கேட்கவும் உடனே மாயாண்டியும் இந்த பாருங்க மாப்பிள்ள, என்னுடைய பொண்ணுடைய தலையில நாங்க வேணும்னுனால இப்படி எல்லாம் பண்ணல, என்னுடைய மருமகளை நாங்க எப்பவுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம், அது எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம், அதனால இப்ப நாங்க அதுக்கான விளக்கமும் உங்களுக்கு சொல்றோம், கொஞ்சம் பொறுமையா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மஞ்சமலை கிட்ட மாயாண்டி சொல்லிடவும் உடனே ராசாத்தி வந்து இந்த பாருங்க என்னங்க கேட்க வேண்டியது இருக்கு, என்னுடைய பொண்ணு இங்க போன் பண்ணி பேசுற போது எனக்கு ஜுரம், நீங்க போனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய பொண்ணு எங்ககிட்ட கூட பேச மாட்டா பூங்கொடி, அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி இருக்கிற நீங்கள உங்களை வந்து நாங்க கண்டிப்பா சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராசாத்தியும் மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே பூங்கொடியும் அத்தை எதுக்காக அத்தை நீங்க இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது மட்டும் இல்லாம நடந்தது என்னன்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற மஞ்சமொழியோ சரி அங்க இருக்கிற சுடலை ராசாத்தின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க அங்க ஊர்ல இருக்கிற அங்க பெரிய மனுஷங்கள்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்க பரப்ப மஞ்சமலை எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க, அவங்க தான் சொல்றாங்க இல்லையா எந்த ஒரு இது வந்து ஒரு எதர்ச்சியா நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு மஞ்சமலை, அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு இங்கதான் நிக்குது, உங்க பொண்ணவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெரியவ சொல்லவும் இதை கேட்ட மஞ்சமலையும் இந்த பார் பூங்குடி என்ன நடந்துச்சு எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அது மட்டும் இல்லாம உன்னை கொலை முயற்சிக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கூட சொல்லு, அவங்கள என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரியுமே அங்க இருக்கிற மஞ்சமலை சொல்லவும் இதை கேட்ட பூங்குடியும் இந்த பாருங்கப்பா அது ஒரு எதாச்சியா தான் நடந்துச்சு, எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அந்த விஷயத்த வந்து நான் அத்தை கிட்ட போன் பண்ணி சொன்னேன், அதுவும் இல்லாம நான் சொல்லல, அத்தை வந்து போன் பண்ணாங்க, அத்தைக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், ஆனா அத்தை வந்து எதுவுமே எங்கிட்ட கேட்காம அங்க கேஸ் இங்க சமைக்கிறதுக்கான பாத்திரம்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. இதை பார்த்த அத்தையும் கோவத்துல இந்த வீட்டுக்குள்ள 2 அடுப்பெல்லாம் வைக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாம இது யாரை கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல எங்கிட்ட கூட எதுவுமே பேசாம அந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி கெடாசினாங்க, அதனாலதான் அது தெரியாம ஒரு கம்புல பட்டு என் தலையில விழுந்துருச்சு, வேற எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலப்பா, யாருமே தெரிஞ்சு என் மேல இப்படி பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடியை சொல்லிடுவோம். இதை கேட்ட அங்க இருக்கிற மஞ்சமலையும் இந்த பாருமா பூங்குடி கண்டிப்பா நீ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பயப்படாதமா, எது இருந்தாலையும் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை மறுபடியும் சொல்லவும் உடனே அங்க இருக்க பூங்குடியும் அப்பா நான் சொல்ற மாதிரி தான் பாங்க நடந்துச்சு, வேற எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலப்பா, இங்க இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்பவே நல்லா தான் பாத்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு நைட் வந்து ஃபுல்லா ஃபீவராகவும் இருந்துச்சு, என்ன நைட்டு தூங்காம என்ன பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு டேப்லெட் இருந்து எல்லாமே இவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்க எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எதுவுமே பிரச்சனை பண்ணாம என்ன ரொம்பவே பத்திரமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாம நடந்ததுக்கு நம்ம அவங்க மேல கோவப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடி சொல்லிடுவோம். இதை கேட்ட அங்க இருக்கிற மஞ்சமலையும் இல்லம்மா என்னால இத மனசுல ஏத்துக்க முடியாது, என்னுடைய பொண்ணுக்கு நான் சின்ன அடிப்பட்டதை பார்த்தாவே என்னால தாங்க முடியாது, இவ்வளவு பெரிய காயம் ஆயிருக்கு, நான் கண்டிப்பா இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல கேஸ் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடிய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற
மீனாட்சிக்கும் இங்கே மாயாண்டி அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அழகரும் அப்பா அவன் கேஸ் தானே கொடுக்குறாங்கன்றாங்க, நம்ம மேலே என்ன கேஸ் கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, அதை நாம் பார்த்துக்கலாம், ஏன்னா இங்கே நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நம்ம பயப்படவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு தப்பும் நம்ம செய்யாத, இது வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஊர் ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற மஞ்சமலை வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற போது கண்டிப்பா நம்ம உள்ளெல்லாம் இருக்க மாட்டோம்பா, கண்டிப்பா அதோட சாட்சியோட தான் இங்க மஞ்சமலை நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படி சாட்சி இல்லாம நம்ம மேல இப்படி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அழகர் சொல்லவும், உடனே இதை கேட்ட மாயாண்டியும், இந்த பாருப்பா அழகர், என்னதான் இருந்தாலையும் நம்ம பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான்ப்பா, ஏதோ தெரியாம நடந்த தப்பா இருந்தாலையும் ஆனா நம்ம இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணியிருக்க கூடாது. இங்கே மீனாட்சியுமே எதுவுமே தெரிஞ்சு செய்யலை, எனக்கு நல்லாவே தெரியும். மீனாட்சி எப்போவுமே இப்படி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு காரியத்தை எப்போவுமே பண்ண மாட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதெல்லாம் உனக்குமே நல்லாவே தெரியும். மீனாட்சி யாருமே எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் யாரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பர்சனும் கூட. ஏன்னா அப்படி இருக்கிறப்போ இங்கே மஞ்சமலை நம்ம சொல்கிறதவே புரிஞ்சுக்காம நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா கொடுத்துக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம தண்டனை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டி சொல்லிடவும், இதை கேட்ட அங்க அழகருமே, அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா, இதுக்கு மேல நீங்க எங்கிட்ட எதுவுமே நீங்க சொல்லாதீங்க, என்னதான் இருந்தாலையும் நம்ம மேல எல்லாமே தப்பு இருக்கிற மாதிரி மஞ்சமலை எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகருமே சொல்லிடுவாங்க. உடனே பென்னியுமே, இங்கே பரப்பா அழகர் தம்பி, நீ எதுவுமே பேசாதப்பா, எல்லாமே இங்கே உன்னுடைய அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்க அனுபவிச்சது நிறைய கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் அவர் பட்ட கஷ்டத்தை நீ ஒரு நாள் கூட பட்டிருக்க மாட்ட, நீ அந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா வந்து உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அழகரு, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, உங்கள் அப்பா எல்லா பிரச்சனையுமே பார்த்துப்பாரு, நீ எதுவுமே பேசாமல் இருந்தனா அதுவே உங்கள் அப்பா ரொம்பவே நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பென்னியும் சொல்லிடுவாங்க. உடனே இதை கேட்டேன் அழகரும், மாமா நீங்கள் சொல்கிறதுனால நான் அமைதியாக இருக்கேன், அப்பா என்னதான் இருந்தாலையும் நம்ம மேலே சப்போர்ட் பண்ணி எப்போவுமே பேசவே மாட்டாரு, எல்லா தப்பும் நம்ம மேலே இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால தான் எனக்கு ரொம்பவே கோவத்தில் என்னால் பேசாமல் இருக்க முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுவாங்க. உடனே மீனாட்சியும், எங்க நான் செஞ்ச தப்புனால நீங்கள்லாம் அசிங்கப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே மனசுக்குள்ளேன்ற பாருங்க இங்கே மாயாண்டி கிட்ட சொல்லி அழுகவும், உடனே இங்க மாயாண்டியும், மீனாட்சி நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, ஏதோ தெரியாம பண்ண தப்புக்காக நீ எதுக்குமே வருத்தப்படாத, தெரியாம நடக்கிறது எல்லாம் இயல்புதான், இது எதாச்சியா நடந்த ஒரு விஷயத்த வச்சு அங்க மஞ்சமலையும் புரிஞ்சுக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலையும் அதை ஸ்பேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், நீ எதுக்குமே கவலைப்படாத மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சி கிட்ட சொல்லிடவும், உடனே மீனாட்சியும், இல்லைங்க என்னதான் இருந்தாலையும் என்னால் மனசை தேர்த்திக்க முடியல, எந்த ஒரு விதமான ஒரு கஷ்டமோ எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஏற்கனவே நீங்கள் 10 வருஷம் உங்களை பிரிஞ்சு இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, மறுபடியும் இப்படி ஒரு நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா என்னால் அந்த ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாது, என்னால் உயிரோடையே இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் அழுதுகிட்டே சொல்லவும், உடனே இதை கேட்ட மாயாண்டியும், மீனாட்சி நீ வீட்டிலே இருமா, நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன், இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் எல்லாம் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாங்களாம், ஊராளுங்க பார்த்துட்டு ரொம்பவே தப்பாகவும் நினச்சிப்பாங்க, நான் டைரெக்டாக இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கே நானே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி சொல்லவும், உடனே மீனாட்சியும், இல்லைங்க நானுமே உங்கள் கூட வரேங்க, என்னால் இங்கே இருந்துக்கிட்டு ஆறுதலாக என்னால் இருக்க முடியாது, நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன், நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாட்சியும் மாயாண்டி கூடவே போகிறாங்க. உடனே பென்னி மாயாண்டி அங்கே இருக்கிற அழகர்னு சொல்லிட்டு மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. உடனே எங்க நந்தினியும், அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, இப்போ மாமா பார்த்தீங்களா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான்மா, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஒரு கப் காஃபி நீங்கள் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது, ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருந்திருந்தாங்கவே எதுவுமே நடந்திருக்காது, ஆனால் நீங்கள் இந்த
ஒரு பிரச்சனையை அத்தை கிட்ட கொண்டு போய் ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை எதுக்காகமா உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினி சொல்லவும் உடனே தெய்வானையும், நந்தினி இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ வேடிக்கை மட்டும் பாரு, நீ எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத. இப்போ நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் அந்த கஷ்டம் என்ன கஷ்டம், நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிற யாராவது அண்ணாவது இல்லை அத்தாச்சி யாராவது உன்னை வந்து கேட்டாங்களா, இல்லை என்ன வந்து கேட்டாங்களா? யாருமே கேட்கல. இப்போ அவங்களுமே கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டத்தோட இதெல்லாம் சாதாரண ஒரு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் ரொம்பவே மனசாட்சி இல்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலையும் தெய்வானைக்காகவும் நந்தினிக்காகவும் அங்கே இருக்கிற மீனாட்சியும் மாயாண்டியும் எவ்வளவோ நல்லது வந்து யோசிச்சு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தெய்வானை வந்து அவங்கள வந்து ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நந்தினிக்கு வந்து அழகரை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்ற ஒரு கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் கண்டிப்பாக எங்கள் மஞ்சமலையும் கேஸே கொடுத்தாலையும் அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்குறதுக்கு பூங்கொடி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கே ஒரு வழியாக மஞ்சமலையும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே மாயாண்டி மேலேயும் அங்கே இருக்கிற அழகர் இங்கே மீனாட்சின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மேலேயுமே கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கேஸ் கொடுத்த உடனே போலீஸும் அங்கே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து வெளியிலேருந்து கிளம்பவும் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் எங்கள் மீனாட்சி அழகர் அங்கே இருக்கிற மாயாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து நின்றுறாங்க. சார் நீங்கள் எங்கே சார் போகிறீங்க? என்னுடைய வீட்டுக்கு தானே. நானே வந்துட்டேன் சார், நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை சார், அது எதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும் உடனே சார் இங்கே 2 கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காதுங்க, உங்களை நாங்கள் விசாரிக்கணும், அதனால் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க. உடனே உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே சார் இங்கே பொண்ணுடைய அப்பா வந்து அங்கே மகளை வந்து நீங்கள் அப்படி குடும்பப்படுத்தி மண்டையை உடச்சி வச்சுருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு கேஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே அவங்கள நீங்கள் மண்டையை உடைச்சது சரிதானா? நீங்கள் கத்தி எடுத்து அவங்களுடைய மண்டையை நீங்கள் உடைக்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பண்ணது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் உடனே இதை கேட்ட மாயாண்டியும், சார் நாங்கள் இங்கே எங்களுடைய மருமகளை நாங்கள் எதுவுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல சார், இங்கே ஏதோ எதாச்சியாக வீட்டு பிரச்சனைனால எங்கள் பொருட்களை தூக்கி போடுற போது எதாச்சியாக தெரியாமல் அவருடைய தலையில் வந்து அந்த கத்தி பட்டுருச்சு சார், மற்றபடி நாங்கள் வேணுமுனோ இல்லை தெரிஞ்சு அவளை நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் பண்ணலை சார், எங்கே வேணும்னா நீங்கள் என்னுடைய மருமகளவே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி சொல்லிடவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற போலீஸையும், சரிங்க சார் நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க, நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட, என்னம்மா இங்கே உங்களை கொலை பண்ண பார்த்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மாயாண்டியும், ஆமாம் சார் உண்மையா சார், எங்கள் பொண்ணு அங்கே அந்த வீட்டில் வாக்கப்பட்டு போனதுலேருந்து எங்கள் பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லவும் உடனே போலீஸும், சார் இங்கே நாங்கள் பாதிக்கப்பட்ட பொண்ணை கேட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களை வந்து இந்த ஒரு பதிலை சொல்ல இது மாதிரி பொய் கேஸை நாங்கள் எத்தனையோ பார்த்துருக்கோம், நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையை அங்கே ஓரமும் நோக்கிய சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பூங்குடியை வந்து, உன்னதமாக கேட்டுட்டு இருக்கேன், இன்னமும் பிரச்சனை நடந்துச்சு, உன்னை வந்து காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டாளுங்க இப்படி பண்ணாங்களாம்மா, சொல்லுமா, அவங்கள முட்டிக்கு முடி தட்டி நான் உள்ளே தள்ளிடுறேன், நீ எதாக இருந்தாலையும் உண்மையாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் கேட்கவும் உடனே அங்கே பூங்கொடியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் இது மாதிரி தான் சார், இங்கே அவங்க சொன்ன மாதிரி தான் வீட்டில் ஏதோ இங்கே சிம்பிளான ஒரு பிரச்சனை நடந்துச்சு சார், அது தெரியாமல் தனமாக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, யாருமே அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே என்ன தெரிஞ்சு இப்படி ஒரு வழியை வந்து எனக்கு கொடுக்கல, அது மட்டும் இல்லாமல் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்க்கல சார், எதிர்பார்க்காம நடந்த ஒரு எதர்ச்சியான ஒரு விஷயந்தான் சார். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்ததும் பயந்துட்டு இப்படி ஒரு கேஸை கொடுத்துட்டாரு சார், என்னை மன்னிச்சுக்கோங்க, எங்கள் அப்பாக்காகவும் எனக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவங்கள மேலே நீங்கள் எந்த ஒரு கேஸும் போடாதீங்க, அவங்க ரொம்பவே நல்ல ஒரு பர்சனும் கூட சார், அந்த வீட்டுக்குள்ளே வாக்கப்பட்டு போனதுலேருந்து என்னை ரொம்பவே சந்தோஷமாக வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய அத்தை சார், இங்கே எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி, என்னுடைய அத்தைக்கிட்ட நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அதுக்காக அவங்க கேஸ் ஸ்டவ்வுன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் எல்லாம் அந்த சமையலுக்கான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாங்க. எங்களுடைய வீட்டில் 2 அடுப்பு இருக்கக்கூடாது, நாங்கள் தான் சமைச்சு உன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையில் அங்கே அத்தையுமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்பா வந்து கோவப்பட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற பூங்கொடி சொல்லிடவும் உடனே மஞ்சமலையும், சார் இல்லை சார் இல்லை சார், இவ சொல்கிறத நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க. அவங்க என்னுடைய பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் சார் இப்படிலாம் பண்ணாங்க. அவங்கள சும்மாவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும் உடனே போலீஸும், இந்த பாருங்க, எங்கள் பாதிக்கப்பட்ட பொண்ணே அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள்லாம் அவங்க மேலே கேஸே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கேஸை வாபஸ் வாங்கின பூங்குடியை பார்த்து மீனாட்சியும் பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கே பூங்குடிக்கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுடுறாங்க. உடனே அங்கே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே, இந்த பரமா பூங்குடி, நான் உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக்கி இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் ஹேமல தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்குது. நான் என்னதான் இருந்தாலும் பொறுமையாக உங்ககிட்ட பேசியிருக்கணும். நான் இப்படி கோவப்பட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அப்படி தூக்கி கிடாஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் பூங்கொடிக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லவும் உடனே, அத்தை நீங்கள் தெரியாமல் தான் பண்ணீங்க அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுக்காக அந்த ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவள் பூங்கொடி சொல்லிடவும் உடனே இங்கே மீனாட்சியும், இங்கே பாரும்மா, நான் மறுபடியும் சொல்கிறேன் பார், உன்னை நான் தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணலை, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆனால் எங்களுடைய மரியாதையை நீ நல்லபடியாக காப்பாற்றிட்ட. ஏற்கனவே இங்கே என்னுடைய புருஷன் அவர் 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவித்த போது நான் எவ்வளவோ நரக வேதனையை அனுபவித்தேன். மறுபடியும் அந்த வேதனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த நிலைமையை நீ எனக்கு கொடுக்கலம்மா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ செஞ்ச விஷயத்துக்காக உன் காலில் கூட விழுந்து நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்ட மீனாட்சி சொல்லவும் உடனே மீனாட்சி அங்கே இருக்கிற பூங்கொடியும், இந்த பாருங்க அத்தை, நான் நீங்கள் செஞ்ச விஷயம் எதாச்சான ஒரு விஷயந்தான். ஆனால் இங்கே அவர் செஞ்ச விஷயத்த நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எங்கள் அப்பா ஒரு கையிழந்து இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருனா அதுக்கு காரணமே அவர் மட்டும்தான். அவர் மேலே இருக்கிற கோபம் எப்போவுமே எனக்கு போகாது. அவர் மேலே எனக்கு இப்போ வரைக்குமே கோபம் இருக்குது. ஆனால் அது நான் இல்லீகலெல்லாம் போக மாட்டேன். கண்டிப்பாக லீகலாக அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியுமே இவரை நிரூபிக்க வைப்பேன். அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் மற்றபடி ஓனா என்னுடைய சுய விருப்பப்படி உங்களை நான் வேணுமுன்னு சொல்லிட்டு உங்களை அசிங்கமும் படுத்த மாட்டேன், உங்களை நான் அவமானமும் படுத்த மாட்டேன். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட இது பூங்குடி ரொம்பவே சமாதானமாகவும் ரொம்பவே பொறுமையாகவும் அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட பேசிட்டுறாங்க. இங்கே பூங்கொடி இப்படி ஒரு விஷயத்த நிதானமாகவும் நிறுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு அங்கே நல்ல ஒரு விஷயத்த பேசி அங்கேருந்து அமுச்சு விட்டுருப்பாங்க. இதெல்லாம் கேட்டால் அங்கே இருக்கிற மீனாட்சிக்கும் ரொம்பவே சந்தோஷம். அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட போய் எங்கள் பூங்கொடி எங்கிட்ட ரொம்பவே பொறுமையாக பேசினாங்க. ஆனால் நான் செஞ்சது தப்புதுன்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தாலையும் கண்டிப்பாக எதாச்சும் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னுடைய மருமக என்கிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசுறது நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அது சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சிக்கும் சொல்லிட்டவும் உடனே மஞ்சமலையும் அங்கே நின்றுக்கிட்டு, ஏம்மா பூங்கொடி இப்படியெல்லாம் பண்ணிட்டேம்மா, நான் இங்கே மஞ்சமலையை இந்த ஒரு விஷயத்தினால அவனை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த மண்டபத்திலேயே அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த அங்கே நடக்க ஒரு விஷயம் தடங்களாக வந்துடுச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால அவங்கள அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவங்க மேலே இருந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டியம்மா, நீ இங்கே என்னை பழி வாங்கினா அவங்கள பழி வாங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனியா, இல்லை அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போனியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியாமல் நான் திணச்சிக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்கிட்ட நான் வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிடுறாங்க. அப்பான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கூப்பிடவும், ஆனால் அங்கே இருக்கிற மஞ்சமலையும் நிற்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ராசாத்தியும், ஏமா பூங்கொடி உனக்கு கொஞ்சம் கூட புத்தி எதனா இருக்கா? உங்கள் அப்பா உனக்காகவும் எல்லாருக்காகவும் இங்கே பேசினா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்னம்மா இப்படி அவங்க மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டு நீ
அப்பா அவங்க மேலே இருக்கிற கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாதும்மா. நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து உங்கள் அப்பாவை பேசி கூட்டிகிட்டு வந்தா கடைசியில் அவங்கள அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் நீ அவங்கள இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல தப்புங்குடி. இன்னம்மா அந்த வீட்டுக்குள்ளே நீ கஷ்டப்படுறதுனா உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுமா. எல்லாம் என்ன இருந்தாலையும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன். அவங்கள நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன். இப்போ கூட ஏதோ உன்னுடைய தயவுனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த டைம் உன்னுடைய தயவு இல்லாமலே அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு பழியை தூக்கி போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தலைன்னா என்னுடைய பேர் ராசாத்தி கிடையாது. என்னுடைய அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரே காரணம் அந்த மாயாண்டியோடைய ஃபேமிலி மட்டும்தான். அந்த ஃபேமிலியை இப்படி ஸ்டேஷனில் உள்ளே தள்ளி அவங்கள கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் மனு தூக்கி நீ போட்டு இப்படி பண்ணிட்ட. நீ என் கூட பேசவே பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே கோவத்தோட போகவும் உடனே சுடலையும் போமா பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அழகருமே அங்கே வீட்டில் பதட்டத்தோடு உக்காந்துக்கிட்டு இருக்க மாயாண்டியும் அங்கே இருக்கிற மீனாட்சி பூங்குடின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் போய் இறங்குறாங்க. இறங்கி போன உடனே அழகருமே அப்பா என்னாச்சுப்பா இங்கே போலீஸ் உங்களை எதுவுமே அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே வந்துடுவோம். உடனே இங்கே பரப்ப அழகர் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மஞ்சள் கொடுத்த கேஸை எங்கள் பூங்குடி பிள்ளை அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துடுச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைப்பா. நீங்கள் எதுக்காக பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது அழகர்கிட்ட சொல்லிடவும் உடனே அழகருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. தெய்வானையும் அங்கே இருக்கிற நந்தினியும் ரொம்பவே ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தெய்வானாயில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு நந்தினிக்கு வந்து அழகரை கட்டி வைக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பூங்கொடியை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லாவே இங்கே இருக்கிற பூங்குடிக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தெய்வானை இப்போ இந்த ஒரு விஷயத்தில் தப்பிச்சிடலாம். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தில் கண்டிப்பாக யாருமே தப்பிக்க முடியாது. இந்த வீட்டை விட்டு அந்த பூங்கொடியை நான் துரத்த தான் போகிறேன். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எத்தனையோ விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஆனால் என்னால் அவளுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையவே கிடையாது. அவளை கூடிய சீக்கிரம் அவன் மேலே பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கவும் உடனே இங்கே மீனாட்சியும் அங்கே போய் நிற்கவும் உடனே இங்கே தெய்வானை வந்து அத்தாச்சி என்னாச்சு, போலீஸ் எதனா மிரட்டினாங்களா, அடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை தெய்வானை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை தான் பண்ணாங்க. ஆனால் பூங்கொடி எங்கள் மேலே கேஸ் கொடுக்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டா. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி சொல்லவும் இதை கேட்ட தெய்வானையும் இங்கே பாருங்க அத்தாச்சி அவள் உங்கள் மேலே உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை நீங்கள் எப்போவுமே நம்பாதீங்க. அவளுடைய நடவடிக்கையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா. இது அத்தாச்சி இங்கே என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயத்தையுமே அந்த ராசாத்தி கிட்ட சொல்லி பெரிய பெரிய பிரச்சனைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கா. அவகிட்ட நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை சொல்லவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற இது மீனாட்சியும் இங்கே பாரு தெய்வானை என்கிட்ட சும்மா இப்படியெல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காத. நீ சொன்னதை வச்சு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் பேசாத. நீ சொன்னதை வச்சு நான் வேறு அந்த பூங்குடிக்கு பிள்ளைகிட்ட நான் அவ்வளோ கோவமாக பேசிட்டேன், அவ்வளோ ஆசை பேசிட்டேன். நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. நீ உனக்கு அங்கே இருக்கிற பூங்குடி மேலே என்ன கோவத்தில் நீ அவன் மேலே பழி சுமத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே நீ தப்பான புகாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலேயாவது நீ அப்படியெல்லாம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் தெய்வானைக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே நந்தினியும் அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கவும் தெய்வானையும் என்ன நந்தினி என்னதுக்கு பார்த்து முறைக்கிற? நான் அங்கே பாரு அத்தாச்சியுடைய நல்லதுக்காக சொன்னேன். ஆனால் அத்தாச்சி புரிஞ்சிக்காமல் பூங்குடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. நான் என்ன பண்ண முடியும்? அவங்க அசிங்கத்தை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் சொல்லிட்டுறாங்க. ஆனால் எப்போதும் அங்கே இருக்கிற இது பூங்குடியால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அசிங்கத்தை
பார்க்கவே போகிறதே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அங்கே மஞ்சமலைக்காக இந்த வீட்டுக்குள்ளே பூங்கொடி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலையும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யாருமே அப்படியேப்பட்டவங்க இல்லை அப்படின்றது வந்து வந்த நாள்லே இங்கே இருக்கிற பூங்கொடிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கவங்கள நம்ம எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசில் தோணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே பூங்கொடி வெளியே நின்றுக்கிட்டு இருக்கவும் அங்கே இருக்கிற மாயாண்டியும், "ஆத்தா உனக்கு ரொம்பவே தலை வலிக்கும் போல, நீ போய் ரெஸ்ட் எடு ஆத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் பூங்கொடியை அமுச்சு விட்டுடுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருந்த பூங்கொடியும் கிளம்பிடுறாங்க. ஆனால் எங்கள் அழகருமே பயங்கர அதிர்ச்சியிலையும், "அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அவள் போய் உங்கள் மேலே இருந்த கேஸை வாபஸ் வாங்கினாளா? அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் வந்து சொல்லவும், இதை கேட்ட பென்னியும், "இங்கே பாருப்பா அழகர் தம்பி, இங்கே உண்மையாகவே அங்கே பூங்கொடி தான் இங்கே இவங்க 2 பேர் மேலே இருந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினதே. இவங்க 2 பேர் மேலேயும் அவங்க அப்பா வந்து கேஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது, இந்த பொண்ணு தான் அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, எதர்ச்சியாக தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு தான்ப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்கி இவங்க 2 பேரையுமே காப்பாற்றி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா. நான் தான் ரொம்பவே கோவமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு, உங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மனசு மாறாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த புள்ள வீட்டுக்கு வந்ததும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.